என்ன நடக்குது நேபாளில்? செப்டம்பர் 4 அப்போ நேபாள் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை பேன் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸும் அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாத சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேன் பண்ணுறாங்க. சரி, ஏன் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறைய கிரியேட் ஆகுது, மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய பரப்புறாங்க, ஹேட்டட் ஸ்பீச்சஸ்லாம் அதிகமாகுது, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதனால பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நேபாள் யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்த்தாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா அடக்கிற மாதிரி இருக்குது, கிரிட்டிசைஸை சைலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது வெறும் சோஷியல் மீடியா பேனுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பொலிட்டிஷியன்ஸோட கரப்ஷன் பற்றியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது, அதுக்காக சேர்த்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 பேர் இறந்து போகிறாங்க, 500க்கு மேலே பார்த்தீங்கன்னா காயமடைகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் இன்னும் அதிகமாகுது. உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிஸ்டர்லாம் ரிசைன் பண்ணுறாங்க. அப்பயும் ப்ரொட்டஸ்ட் அடங்கல அதிகமாக தான் ஆகுது. செப்டம்பர் 9 சோஷியல் மீடியா போட்ட பேன்லாம் பார்த்தீங்கன்னா ரிவோக் பண்ணுறாங்க. அப்பையும் ப்ரொட்டஸ்ட் அடங்குமான்னு பார்த்தீங்கன்னா அடங்கல, இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேபாள் உள்ள பிரைம் மினிஸ்டரே பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிக்கிட்டாரு. ஆர்மி பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளில் சார்ஜ் எடுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு பண்ணுறேன். பாய்.